மேம் இப்போ ஆடி வெள்ளி வருது மேம். அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோலம் இருக்காமே, அதையும் சொல்லுங்க சேர்த்து. பாவம் நிறைய பேரு அது அந்த இதையாவது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க மேம். ஆடி மாதம் 4வது வெள்ளி ஆகஸ்ட் 7. ஆமா, 7ஆம் தேதி நம்ம வந்து சிறப்பா மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்குள்ள அழைக்க போறோம். வெள்ளிக்கிழமைனாலே உகந்தது இல்லைங்களா? மகாலட்சுமி தாயாருக்கு, அம்மனுக்கு எல்லாம் உகந்தது. அதாவது எல்லாருக்கும் தேவை பணம் தானே, ஐஸ்வர்யம். நீங்க அன்னைக்கு வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு உங்களை கூப்பிட சொல்றாங்க, இவ்வளவுதான் விஷயம். எல்லாருக்கும் பணம் வேணும், ஐஸ்வர்யத்தை, மகாலட்சுமியை உள்ள கூப்பிடுறதுக்கான பூஜைகள் தான் அந்த ஆடி 4வது வெள்ளி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இங்கே வந்து தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் எங்கள் நித்யா மேமோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அத்தனை பேஷண்ட்டுமே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கேருந்து வரும்போது சோகமாக வருவாங்க, இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக போவாங்க. ஏன் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்களுக்காக குணமாக்கி, அது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமாங்க. அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா மருத்துவம் ஆன்மீகம் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இது. ஏன்னா நீங்கள் எடுக்கும்போதே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கான ஒரு கோவிலும் சொல்லுவாங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷல். அதனால் நீங்கள் மருந்தும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலையும் போய் ஒரு பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பூரணமாக குணமாயிடலாம். வியாதி இல்லாதவங்களே கிடையாதுங்க உலகத்தில், எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எல்லாமே இங்கே வந்தால் பயமே வேண்டாம். எங்கள் மேம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வந்துடுச்சு வியாதி, ஏன் பயப்படுறீங்க? அதுலேருந்து வெளில வரத்துக்கு தான் நான் இருக்கேனே, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை ஆன்மீக ரீகத்திலையாகவும் உங்கள் ஆன்மீகத்திலையும் கொண்டு போய் மருத்துவத்திலையும் கொண்டு போய் உங்களை குணமாக்கிடுவேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு தைரியம் கொடுக்குறவங்க தான் எங்கள் நித்யா மேம். இப்போ வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளிங்க, அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அதாவது எல்லாரும் இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்துட்டு இருக்காங்க, நான் இங்க போன்லயே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. உண்மையா மேம், இங்க வந்தா நிறைய பேர் குணமாகி எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு மேம். வாழ்றதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதான் அவங்களுடைய மந்திரம். அது எல்லாருமே இங்க வந்தவங்க எல்லாருமே நான் கேட்கறவங்க, நல்லாயிட்டேன், நித்யாவை பார்த்தேன் நல்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு மேம். ஏன்னா நீங்க வந்து நாட் ஓன்லி மருத்துவம், ஆன்மீகமும் நிறைஞ்சு இங்க எல்லாமே சொல்றீங்கல்ல, அதுலயே ஒரு பெரிய விஷயம் மேம். மேம் இப்போ ஆடி வெள்ளி வருது மேம், அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோலம் இருக்காமே, அதையும் சொல்லுங்க சேர்த்து. பாவம் நிறைய பேரு அது அந்த இதையாவது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க மேம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது. ஆடி 4வது வெள்ளி. சொல்லுங்க மேம். ஆடி மாதம் 4வது வெள்ளி ஆகஸ்ட் 7. ஆமா, 7ஆம் தேதி நம்ம வந்து சிறப்பா மகாலட்சுமி தாயார நம்ம வீட்டுக்குள்ள அழைக்க போறோம். வெள்ளிக்கிழமைனாலே உகந்தது இல்லைங்களா? மகாலட்சுமி தாயாருக்கு, அம்மனுக்கு எல்லாம் உகந்தது. அப்போ மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு எப்படி நம்ம அழைச்சிட்டோம்னா வீடே எப்படி இருக்கும் பாருங்க, எல்லா செல்வமும் சுபிக்ஷமும் நிறைஞ்சி இருக்கும், வீடே நிறைஞ்சிரும், ஐஸ்வர்யமே வந்துருமே, நிறைஞ்சிரும். ஸோ நம்ம முன்னாடி பூஜை அறை எல்லாம் நல்லா சுத்தமாக தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ அம்மனோட ஃபோட்டோ, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிறப்பான நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கோலம் இருக்குது. ஸோ வீட்டு வாசலில் நம்ம நல்லா தூய்மைப்படுத்திட்டு சுத்தமாக பண்ணிவிட்டு நம்ம மாக்கோலம் போடணும். ஏன்னா பச்சரிசி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாவில் தான் நம்ம கோலமாக போட போகிறோம். பச்சரிசி மாக்கோலம், அதில் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து கோலம் பார்க்கும்போதே ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். தாமரை பூ கோலம் போடணும். நில வாசல்லாம் சின்ன சின்ன கோலம் போட்டுட்டு வாசல்ல தாமரை கோலம் போட்டு அழகா நம்ம போட்டுட்டு அந்த கோலத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வரவேற்க போறோம். ஸோ பூக்கள் நடுவுல வச்சுட்டு ஸோ தீபம் ஏற்றணும், நெய் தீபம். ஸோ அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நெய் விட்டு அதுக்கப்புறம் பஞ்சு திரியோ தாமரை தண்டு திரியோ போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் வாசல்ல மாவிலை தோரணம் ரொம்ப முக்கியம்.
ஸோ அம்மனை வீட்டில் வந்து வரவேற்கிறதுக்கு மாவிலை தோரணம் கட்டி வாசல்லையும் நல்ல மலர்கள் எல்லாம் வச்சுட்டு கீழே மலர்கள் நடுவில் நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும். அப்படியே வீட்டு வாசல்ல இருந்து அப்படியே உள்ள அம்மன் வராங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையும் ஸ்பெஷலாக இருக்கணும். அதுலேயுமே விளக்கு நம்ம ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பூஜை அறையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தூய்மைப்படுத்திட்டு அஷ்டபத்ம கோலம் போடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதே மாவில் நம்ம வந்து அஷ்டபத்ம கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹிருதய கமலம் கோலம் பேர் சொல்லுவாங்க. நான் படத்தில் இப்போ காட்டுறேன். இந்த ஹிருதய கமலம் கோலமும் தெரிஞ்சவங்க போடுங்க, இல்லைன்னா அஷ்டபத்ம கோலம் போடலாம். அதான் என்ன கோலம்னு கேட்டிங்கல்ல, ஹிருதய கமலம் கோலமா, அதை பார்த்துக்கோங்க. அது போடுவாங்க, அதை போடுங்க 4வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில். அதை போட்டுட்டு நம்ம விளக்கு, குத்து விளக்கு, வெள்ளினால் ஆனதாலும் ஓகே, இல்லை பித்தளை விளக்குனாலும் நல்லா விளக்கை தூய்மைப்படுத்திட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்கு நல்லா அலங்காரம் செய்ய போகிறோம். மலர்களால் நல்லா சுற்றி, பாவாடை இருந்தாலும் அதை கட்டி விட்டு அதை அம்மனாவே நம்ம பாவிச்சு தீபம் ஏற்ற போகிறோம். ஸோ நெய் வாங்கி வச்சுக்கோங்க, தூய்மையான நெய்யை நல்லா உருக்கி தீபத்தில் விடணும். சிலர் நெய் கட்டியா இருக்கும் இல்லைங்களா, அப்படியே தீபத்தில் நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. கட்டியா நெய்யை போட்டு திரிய போட்டு எரியலன்னுவாங்க. ஸோ நெய்யை உருக்கி ஊற்றி ஏற்றணும். அதுக்கப்புறமும் இன்னும் சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், திரி போட்டுட்டு நம்ம தீபத்தில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விடணுமா அப்படின்ட்டு. முதல்ல விளக்குல நம்ம நெய் விட்டுறணும். நெய்யோ எண்ணெயோ நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் திரி போட்டுக்கோங்க. திரி நல்லா நினச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றணும். ஸோ அந்த கோலத்துக்கு நடுவில் மலர்கள் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் வச்சுட்டு நம்ம குத்து விளக்கும் நல்ல மலர்களால் அலங்காரம் செஞ்சு பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது குனிஞ்சி ஏற்றுங்க, உட்கார்ந்து ஏற்றாதீங்க. குனிஞ்சி நம்ம தீபம் ஏற்றும்போது ஒரு 5 முகம் இருக்கும் இல்லைங்களா, 5 முகத்துலையுமே திரி போட்டு நம்ம 5 முகத்திலையும் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும்பொழுது நம்ம குனிஞ்சி ஏற்றும் போது அந்த ஒளி அதனுடைய வெப்பம் லைட்டா நம்ம முகத்துல படணும். ஆமா, அதுதான் சிறப்பு. நல்லது. 5 முகமும் நம்ம தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயார நல்லா நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும். அவர்களுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது பால் பாயாசம் வச்சிடணும். நம்ம விளக்குலையுமே பார்த்தீங்கன்னா நெய்யில கொஞ்சமா கல்கண்டு, கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்தணும். சேர்த்துட்டு நம்ம பால் பாயாசம் வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நம்ம ஒலிக்க விடலாம். மகாலட்சுமி போற்றி இருக்கு, அதை நம்ம சொல்லலாம். இது எல்லாமே செய்து நம்ம நல்லா பிரார்த்தனை செய்யும் போது வெள்ளிக்கிழமை ஸோ வீடு அன்னைக்கு முழு நேரமும் நல்லா ஒரு நறுமணத்தோடு இருக்கிற மாதிரி தீப தூபங்கள் சாம்பிராணி எல்லாம் போட்டு தசாங்க பொடி போட்டு வீடு அன்னைக்கு முழு நேரமும் தெய்வீக மனமாக வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயார் அருள் முழுவதுமாக கிடைக்கும். ஆடி 4ஆம் வெள்ளி இந்த பூஜையை செய்யுங்க, தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆடி 4வது வெள்ளி ஒரு அருமையான கோலம் சொல்லியிருக்காங்க எங்கள் மேமு. அதாவது எல்லாருக்கும் தேவை பணம் தானே, ஐஸ்வர்யம். நீங்கள் அன்றைக்கி வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு உங்களை கூப்பிட சொல்கிறாங்க, இவ்வளோதான் விஷயம். எல்லாருக்கும் பணம் வேணும், ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமியை உள்ளே கூப்பிடுறதுக்கான பூஜைகள் தான் அந்த ஆடி 4வது வெள்ளி. இன்னொன்று நான் சொல்கிறது அதுதான், என்ன பிரச்சனைனாலும் பயப்படாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து பாருங்கள். எங்கள் நித்யா மேம் பார்த்தீங்கன்னா மருத்துவமும் ஆன்மீகமும் கலந்த இடம், நிறைஞ்ச இடம். அதாவது சித்தர்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு பர்மிஷன் அவங்க சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த மருந்தே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ சீக்கிரம் குணமாகும் இல்லையா? இங்கே வர முடியல அப்படின்னா தாம்பரம் கிட்ட எங்கள் மேமோட பிரான்ச் இன்னொன்று இருக்குது. இந்த வீடியோலேயே நம்பர் எடுத்து கூட நீங்கள் தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடு, அந்த பக்கம் நியர்பை யார் இருந்தாலும் அங்கே வந்து கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்றைக்கு வராங்கன்னு கேட்டுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி.